மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்களை பிபிசி பேட்டி கண்டிருக்கிறது. அந்த பேட்டிக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, பத்திரிகையாளராக இருந்தால் இப்படி கேள்வி கேட்கணும். இந்தியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்னு இருக்கிறீங்க இல்லடா, ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க இல்லடா, கேள்வி எப்படி கேட்குறாங்க பார்த்து கற்றுங்கடா அப்படின்னு பெரும்பாலான இந்திய மக்கள் அதுக்கு கீழே பதிவு போட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன சந்திரசூட்ட அந்த பிபிசி ஊடகவியலாளர் கேட்டுட்டார் அப்படின்னா, சந்திரசூட்டை பார்த்து முதல் கேள்வி கேட்குறார். இப்போ இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கே ஒரு பெண் இதுவரையிலும் தலைமை நீதிபதி பொறுப்புக்கு வர முடியல. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த, இந்து மதத்தில் எஸ்சி எஸ்டி மாதிரியான வகுப்பை சார்ந்த ஒரு நபர் தலைமை நீதிபதி பொறுப்பிற்கு வர முடியல. இது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் கேட்குறார். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்திய இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு கொண்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து தேசியத்தின் பேரில் அவர்களை எப்படியாவது இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவது, இதுதான் இவர்களுடைய நோக்கம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது அது தொடர்பாக ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியில் நீங்களும் ஒருவர். நீங்கள் கடைசி காலகட்டங்களில் சொன்னீங்க, நான் ஆண்டவன்கிட்ட கேட்டேன், கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அது மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குரியதாக மாறிடுச்சு அப்படிங்கிறத கேட்குறாரு. இப்போது இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது சந்திரசூட் அவர் தரப்பிலிருந்து சில பதில்களை சொல்ல விரும்புகிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட முடியாது. இப்போ எதிர்க்கட்சிகள் விரும்புகிற மாதிரி அல்லது எதிர்க்கட்சியை விரும்பக்கூடிய இந்திய மக்கள் விரும்புகிற மாதிரி நாங்கள் தீர்ப்புகளோ எதுவுமே சொல்ல முடியாது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது, இந்திய மக்களுக்கு பிரச்சனை வராமல் அவர்களுக்கு நீதி கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் எங்களுடைய வேலை, அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எலக்ட்ரால் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தானே வெளியில் கொண்டு வந்தோம், அது பண்ணது தப்பு அப்படின்னு நாங்கள் தானே தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியும். எலக்ட்ரால் பாண்டு மூலமாக, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மோடியும் பாஜகவும் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது, அது ஊழலை செய்வதற்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய அன்றைக்கு நீதிபதியாக இருந்த சந்திரசூட் சொல்லியிருக்காரு. சரி, ஆனால் நான் என்ன கேட்குறேன், அந்த ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு உறுதி செய்திருக்கிறீங்க, அந்த திட்டம் ரத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்திய, அந்த ஊழலை செய்த மோடி உட்பட பாஜக காரர்கள் எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தீர்கள்? குற்றவாளிகள் இல்லையா அவங்க? அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தீங்களா? இல்லையே, எதுவுமே நடக்கலையே. இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, சந்திரசூட் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு சில காலங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வில் மோடி கலந்துக்கிறார் இல்லையா? மோடி கலந்துக்கிட்ட அந்த நிகழ்வு இந்தியாவில் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அப்படிங்கிற நபர் எந்த அரசியல் கட்சிக்கும் அல்லது எந்த அமைப்புகளுக்கும் கட்டுப்பட்டவராக இருக்க முடியாது, அவர் நடுநிலைமையாளராக இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஆளுகின்ற அரசு தொடர்பான ஏராளமான வழக்குகளும் வரும் இல்லையா? எல்லா வழக்குகளுக்கும் சரியான நீதி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவினுடைய ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறார் அப்படின்னா அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, அவர் அதுக்கு சொல்கிறார், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை, அது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்க, சாதாரணமான விஷயம்தான். உங்கள் கூட இப்போ நீங்கள் உட்பட உங்கள் கூட இருந்த பல நீதிபதிகள் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே கதர்னாங்க. எப்படி? எங்களால் நீதிமன்றத்தில் சரியாக செயல்பட முடியலை, எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னு கூட்டாக பேட்டி கொடுத்த காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் அப்படி சொன்னவர்களை பெரும்பாலானவர்கள் பின்னாடி என்ன ஆனாங்க? பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்தியாவில் நிகழ்ந்தது தானே. அப்போது வெளிப்படையாகவே உங்கள் வீட்டினுடைய ஒரு நிகழ்வில் இந்தியாவினுடைய பிரதமர் கலந்துக்கிறார் அப்படின்னா
அதற்கு அரசியல் சாயம் பூசுவது என்பது இயற்கை. அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியாது. அதைத்தான் பிபிசி ஊடகவியலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரசூட் பொதுவாக இந்தியாவினுடைய நடுத்தர மக்கள் அவங்களுடைய மத்தியில் இவர் ரொம்ப ஒரு முற்போக்கானவர், கொஞ்சம் சரியானவர் அப்படிங்கிற எண்ணம் மோடி சந்திரசூட் சந்திப்பு நிகழ்வதற்கு முன்னாடி வரையில் இருந்தது இல்லையா? நாம் உட்பட பல பேர் சந்திரசூட் பல்வேறு விஷயங்களை நம்ம சுட்டி பாராட்டி இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஆளும் பாஜக அதிகார வர்க்கத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் இவர் ஒத்துழைத்திருக்கிறாரோ என்கிற சந்தேகம் பிபிசியினுடைய இந்த ஊடகவியலாளர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியின் மூலம் நமக்கு தெரிய வருது. அதை நம்ம மறுக்க முடியுமான, ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது, பெரும்பாலான கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியினுடைய விருப்பம் மாதிரிலாம் நாங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு. குறிப்பாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவிஎம் மோசடி தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாக ஏராளமான வழக்குகள் இன்னமும் தேங்கிட்டு இருக்கு, இவர் காலத்திலே இருக்குது. ஆனால் அவற்றையெல்லாம் தூசி தட்டி கூட 1-2 முறை செல்லாதுன்னு சொன்னார்களே ஒழிய மிகப்பெரிய அளவில் அது இந்திய மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுகிற அளவிற்கு ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால் எப்போதாவது இவருடைய பதவி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. அப்படி தான் சொல்ல முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த பொறுப்புகளில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்களே, பெண்களில் ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் வரலையே, இதை எப்படி பார்க்குறீங்கன்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், இதே பிபிசி குஜராத் இனப்படுகொலைக்கு காரணம் மோடி தான் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆவணப்படத்தை வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். அந்த நிறுவனம் அலுவலகங்களுக்கு ரைடு விட்டாங்க. நிறுவனங்களை இங்கிருந்தே வெளியே போகிற அளவிற்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த மோடியினுடைய அரசு செயல்பட்டது அப்படிங்கிறது தெரியும். இப்போ சந்திரசூட்டை அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் தரப்பிலிருந்து அவர் சில பதில்களை சொன்னாலும் அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது, ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.